ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் 14 சேனல். வாங்க வீட்லேயே பாதுஷாவை பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் நெய், ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது வந்து ஆப்ஷனல் தான். 2 ஸ்பூன் சுகர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். நாங்கள் போடல. இதை நல்லா 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சப்பாத்தி மாவு, பரோட்டா மாவு மாதிரி பிசையக்கூடாது, அழுத்தி பிசையக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து ஸ்வீட் செய்கிறதுக்கு எப்படி சாஃப்டாக இருக்கணுமோ அந்தளவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது 2 கப் சுகர் எடுத்துக்கணும். சுகர் சிரப்பு செய்கிறதுக்கு தான். இந்த சுகர் நனைகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். இந்த பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்னதாக ஊட்டி வச்சுக்கணும். லைட்டாக நடுவில் ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று அடுக்காதீங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அது கொதிச்சோடனே சிம்மில் வச்சு ஒவ்வொன்றா போடுங்க. அதை ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு தீயாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அதை சுகர் சிரப்பில் போட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே நட்ஸு, தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.